நம்ம பசுபதி வந்து புதுசா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. இந்த அப்டேட் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருதுன்னே சொல்லலாம். சீசன் 2ல வந்து நம்ம பசுபதியோட அப்டேட் வந்து தொடருமா? அவர் வந்து இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் பழைய நினைவுகள வந்து அவர் வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மகாநதி பார்க்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம வீக்காக்கு முன்னாடி நிவின், காவேரி இருக்கும்போதும் அவங்கள பிரிக்கிறதுக்காக அவங்க பொண்ண வந்து நிவின் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நெறைய வில்லத்தனம் வந்து பண்ணாரு. அது எல்லாமே வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நிவின் காவேரி காதல பிரிச்சதே வந்து இவர் தான். அந்த மாரி சூழ்நிலையில அடுத்து வந்து நம்ம காவேரி வந்து அவர்கிட்ட போய் எகிறி எகிறி பேசுவாங்க. நான் விடமாட்டேன் பசு உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். எப்படியாவது வந்து நான் வந்து உன்ன தோற்கடிப்பேன் அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கு பசு பதில் சொல்கிறதும் காவேரி வந்து எகிறி எகிறி பேசுறதையும் பார்க்கும்போது ரொம்ப நல்ல சீன்ஸ்லாம் அதில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஒரு வந்து பயப்படாம அவங்க பேசும்போது வந்து சின்ன வந்து பொண்ணு நீ இப்படிலாம் வந்து பேசினா நான் வந்து பயப்படுவேனா அப்படிலாம் வந்து நம்ம சொல்லுவார் பசுபதி. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலேயே இந்த மகாநதிக்கு வந்து மெருகூட்டுறதுல வந்து அதிகமான வந்து பங்கு வந்து நம்ம பசுபதி தான் இருக்குன்னு சொல்லலாம். பசுபதி வந்தபோதெல்லாம் சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் அவர் ஸ்டாப் ஆகிட்டார். கொஞ்ச நாள் அவர் காணவே காணோம். அது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டியில் கேட்டுருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், சாஃப்ட்வேர் கம்பெனி. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால தான் நான் வந்து சரியாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நான் இதிலேருந்து குவிட் பண்ணேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் நான் குவிட் பண்ணணுன்னு வந்து நினைக்கல. ஆனால் வேறு வழி இல்லை. அதனால தான் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வந்து வராமே இருந்துட்டேன். பிரவீன் சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் என்னை வந்து பதில் வந்து கொஞ்சம் வேறு சீன்ஸ்லாம் நிறைய எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் சீசன் 2 வரப்போகிறதால சீசன் 2ல் வந்து நம்ம ரமேஷ்குமார் சார் வந்து தொடருவாரா, வில்லனாக இருப்பாரா, இல்லை வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணுவாரா, இல்லை அப்படியே வில்லனாக வந்து மகாநதியில் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்து சூப்பராக வந்து சீரியல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து மகாநதியில் அவர் பண்ண வில்லத்தனம் எல்லாமே வந்து இன்னும் கூட அல்டிமேட்டாக அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம காவேரிக்கு தொல்லை கொடுத்த எல்லா விஷயத்தையும், விஜய் காவேரி வாழ்க்கையில் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே, ஏன் விஜய் வந்து வெண்ணிலாவையும் வந்து வர வச்சு அவங்கள வர வச்சு அவ்வளோ பிரச்சனை பண்ணது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம வந்து பசுபதி வந்து மாற்றி ஓட விட்டாங்க பாருங்கள். பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி சகல எல்லாருமே சேர்ந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட வந்து இந்த வந்து பயணம் வந்து நம்ம சீசன் 2லேயும் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன அப்டேட் 29th அன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம். தேங்க்யூ.